அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இன்றைக்கி சென்னா மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சே நம்ம பார்க்கலாம். எந்த விதமான மசாலாவும் வெளியே நம்ம வாங்க தேவையில்லை. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 150 கிராம் சென்னாவை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரில் ஊற வச்ச சென்னாவை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் அப்போவே போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கோங்க. ஒரு 4 சவுண்டு விடுங்க போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 வெங்காயம் எடுத்து போட்டுட்டு அதுலேயும் ஒரு 3 தக்காளி, ரெண்டுமே சேம் குவான்டிட்டியாக தான் இருக்கணும். போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்லேயே கொஞ்சோண்டு இஞ்சி பூட ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக சென்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த வெந்த சென்னாலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க கிண்ணத்தில். லாஸ்ட்டாக அதை அரைச்சி போடணும். இப்போ கடாயை காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பே லீஃபு, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில், அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே அந்த சென்னாவை அரைச்சி வச்சுக்கலாம். எடுத்து வச்சதை இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாமே அதில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு எண்ணெய் வந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றிட்டு இப்போ அந்த வேக வச்ச சென்னாவை எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டிக்கோங்க. சென்னாக்கு அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. மசாலாஸ்லாம் அதில் நல்லா சேரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாஸ்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது. இந்த டைமில் அந்த அரைச்சி வச்சுக்கிற சென்னாவை எடுத்து அதில் ஊற்றிட்டு ஒரு பெரட்டிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அது செட் ஆகிற வரையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்குவாங்க. அது இல்லாதனால லெமன் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிட்ட முடிஞ்சிருச்சு சென்னா. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆசிஃப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.